தம்பி தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சூரியனை மாதிரி பிரகாசிக்கணும்னா சூரியனை மாதிரி எரிய கத்துக்கணும். இந்த வசனம் எங்கேயோ ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, யாரையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது யாரு அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன், குறிப்பா மக்களின் ஜனாதிபதி யாருன்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க நினைச்சதே தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் அவர்கள். இன்னைக்கு அவருடைய நினைவஞ்சலி, அப்துல் கலாம் ஐயாவுடைய 11வது நினைவஞ்சலி. யாரு அந்த அப்துல் கலாம்? அவர் பின்னாடி என்ன வரலாறு இருக்கு? உண்மையாவே அவருக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்று அவருடைய 11வது நினைவஞ்சலி. சின்னஞ்சிறு சிறுவன், வெறும் செய்தித்தாள் விநியோகிக்கிற சிறுவன். அங்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டம், அங்க ஆரம்பிச்ச அந்த போராட்டம், அங்க ஆரம்பிச்ச அந்த புரட்சிகரமான எண்ணம், தன்னுடைய நாட்டுக்கு தான் ஏதாவது செஞ்சிருந்தோமே அப்படின்ற ஒரு சின்ன துளி, ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரும் எரிமலையா உருவாச்சு. கடலோர மாவட்டம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துல ஜைனுலாபுதீன், ஆசியம்மாள் ஆகிய தம்பதிக்கு மகனா பிறக்கிறாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். முதல்ல வறுமையின் காரணமா செய்தித்தாள் விநியோகிக்க ஆரம்பிக்கிறார். அதுல இருந்து படிப்படியா தன்னை வளர்த்துக்கிட்டு கல்வி பருவம், அதாவது தன்னோட கல்வி பருவத்தை, கல்வி தகுதியை ராமேஸ்வரத்துல உள்ள அரசு பள்ளியில தனது கல்வியை முடிக்கிறார், இளமை கால கல்வி. அடுத்த கட்டமா கல்லூரி கால கல்வியை திருச்சியில இருக்க செயின்ட் ஜோசப் கல்லூரியில தன்னுடைய கல்லூரி நாட்களை நிறைவு பண்றாரு. அங்க பிசிக்ஸ், இயற்பியல் அப்படின்ற ஒரு டிகிரி எடுத்து அவர் படிக்க ஆரம்பிச்சார். இயற்பியல் படிச்ச அப்துல் கலாம் அடுத்த கட்டமா எங்க நகர போறாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுக்கு அடுத்தமா தான், அதாவது விமானம் அப்படின்ற ஏரோப்ளேன், அதற்கான ஒரு பொறியாளர் படிப்பை சென்னையில உள்ள எம்ஐடியில் முடிக்கிறார். ஒரு சாதாரண இளைஞன் கல்வி, பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அதற்கு தனக்கு தேவையான ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதற்கான ஒரு படிப்பு அப்படின்னு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சாதாரண மனிதர்கள் எல்லாருமே அடுத்த கட்டமா எங்க போக போறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும்ல. ஆனா அந்த கேள்விய அவரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே துரத்தி அதுக்கான விடைய சென்னையில எம்ஐடியில முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது இயற்பியல், விமானப்படையில இயற்பியல் முடிச்சதுக்கு அப்புறமா, விமானப்படையில ஒரு பொறியாளரா முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறாரு. முதலா DRDOல வேலைக்கு சேர்றாரு. அதுல இருந்து நகர்ந்தவர் ISROல 1980ஆம் ஆண்டு முதலா இந்தியாவில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் SLV-3ல பணியாற்றுறாரு. அதுல உலகம் முழுவதும், முக்கியமா தமிழகத்துல, இந்தியா முழுவதும் அறியப்படுறாரு. யார் இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்ற கேள்விக்கு அன்னைக்கு பதில் கிடைக்கும். இதுல ஆரம்பிச்ச ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அடுத்த கட்டமா செயற்கைக்கோள் ஏவப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு வெற்றி சாதனையா மாறிடுச்சு. அடுத்த கட்டமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிருத்திவி, அக்னி, இந்த மாதிரி செயற்கைக்கோள்கள்ல ஏவப்படக்கூடிய ஒரு டைரக்டரா அங்க ஒரு முழு ஆளுமையா தன்னை அந்த பணியில ஈடுபடுத்திக்கிட்டு பெருமளவுல பேசப்படுறாரு. அன்னைக்கு அந்த நாள்ல இருந்து அவருக்கு கிடைச்ச பட்டம் தான் ஏவுகணை நாயகன். ஏவுகணை நாயகன் ஒரு கட்டமா நகர்ந்து சேட்டலைட் வெளியிட்டு, சேட்டலைட்க்கு அடுத்த கட்டமா அங்க போய் அத்தனை இடங்கள்ல வேலை பார்த்து, அத்தனை படியிடங்கள்ல உட்கார்ந்து வேலை பார்த்து, இதற்கப்புறம் அதாவது வானூர்தி, பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இன்று செயற்கைக்கோள். தன்னுடைய நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆர்வம் கொண்ட அந்த இளஞ்சிறுவன் அடுத்த அந்த நாட்டுக்கு என்ன செஞ்சான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த நாட்டுக்காக அவன் செய்யல, தந்த நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு, அதாவது 11வது குடியரசுத் தலைவரா 2002ஆம் ஆண்டுல இருந்து 2007ஆம் ஆண்டு வரை பதவி வகிக்கிறாரு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம். எவ்வளவு பெரிய புரட்சி பாருங்க. ஒரு இளஞ்சிறுவன்
சின்னஞ்சிறு வயசுல செய்தித்தாள்ல ஆரம்பிச்சு வளர்ந்து வந்து இன்னைக்கு மாபெரும் குடியரசுத் தலைவர். அப்ப கூட அவருடைய தாகம் குறையல. ஒரு ஊரா இளைஞர்களை ஒரு கல்லூரி மாணவர்களையும் சந்திச்சு வெற்றிக்கான விதைய, வெற்றிக்கான இலக்கு, அதற்கான வாழ்க்கைக்கான நியதி என்ன, நம்ம யாரு, நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்றத மாணவர்களுக்குள்ள கற்பக விருட்சமா புகுத்துற அந்த விதை இன்னைக்கு இருக்கிற ஒரு மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு இளைஞர்கள் மத்தியிலையும் படர விரும்பி. முக்கியமா அவரு நற்சிந்தனையாளர், ஒரு குடியரசுத் தலைவர், பலவித சேட்டலைட்கள்ல அதுக்கான வேலைகளை ஒர்க் பண்ணி அது ஒரு பெரிய இடத்தை பிடிச்சவர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதையும் தாண்டி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அக்னி சிறகுகள் புத்தகம் படிச்சிருப்பீங்க, ஃபயர் ஆஃப் விங்ஸ். இத மாதிரி 1ல இருந்து 5 புத்தகங்கள். இது மட்டும்தானா அப்படின்னா, இவ்வளோ ஒரு நாட்டுக்கு தன்னை அர்ப்பணிச்ச ஒரு நபருக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆளுமைக்கு நம்முடைய அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு அப்படின்றதுக்கு பதில் தான் அவரு 1981 வாங்கின பத்மபூஷன் விருது. சரி, இதுதான் அவருடைய கடைசி விருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி 1991 வாங்குறாரு. 1981 வந்து பத்மபூஷன் வாங்கினவரு. அடுத்ததா பத்ம விபூஷன். அதை தொடர்ந்து இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மொத்தம் 3 விருதுகள். 5 நூல்களை எழுதினவர். அடுத்ததா விருதுகளுக்கு பரிணாமப்பட்டு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையா, மிகச்சிறந்த மனிதரான பெயரை இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்துல் கலாமை தெரியும் அப்படின்றத தாண்டி எத்தனை பேரு அவரு நினைச்ச, அதாவது அவர் நினைவா நினைச்ச இந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுறீங்கன்ற கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க. முதலாவதா நான் சொன்ன வசனம் மாதிரி தான், தூக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் துரத்துவதே கனவு அப்படின்னு ஒரு வசனத்தை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருப்பார். சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் சூரியனை போல் எரிய கட்சி. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாக்கியம்ல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறைந்து நிறையோட 11வது நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நாள்ல இந்தியா இப்படி ஒரு வளர்ச்சியில வரும் அப்படின்னு கனவு கண்டுட்டு போன ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு கூர்ச்சிப்படி உங்களுடைய எண்ணங்களை சுத்தமா வச்சு, உங்களுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்தி நாளை இந்தியாவை நமதாக்க பாடுபடுங்க. இது மாதிரி அப்துல் கலாம் ஐயா யாரு அப்படின்னு அவருடைய வரலாறு, அவருடைய புனைவு, அவருடைய சரித்திரம் எல்லாத்தையும் பார்த்து இது மாதிரி இன்னும் ஒரு ஆகச்சிறந்த தலைவரை, அவருடைய வரலாறு பத்தி அடுத்த வீடியோல